கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த நேரத்தில் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு நான் பாவம் செய்தேன் என்ற தலைப்பின் கீழாக சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். இப்போ நம்ம எந்த காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம்? கடைசி காலப்பகுதி. இன்னைக்கு நினைவு கூறுதலின் ஒரு காலப்பகுதிக்குள்ளே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த நினைவு கூறுதலின் பாடங்களை நம்ம எப்போ இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? 1 மந்த்தா? 3 மாதமா? 1 வருஷமா? ஸோ நம்ம இந்த பாடங்களை எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நம்ம இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே இதை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூத்த சகோதரர் அவர்கள் ரசல் பிரதர் இதை குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பலியின் ஜீவியத்தில் நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய கரைகள், இது எல்லாமே நம்ம கூட அப்படியே தான் இருக்குது. அவைகள் எல்லாத்தையும் நம்ம சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே தேவனுடைய சத்தியங்களை நம்ம கேட்டு இந்த கடைசி நாளாகிய இந்த நினைவு கூறுதல், இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதியில் இந்த நாளில் நம்ம வரும்போது நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாளை நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ அந்த நாளுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம நிறைய சத்தியங்களை அவர் கேட்க சொல்லியிருக்காரு. அப்போ இந்த நினைவு கூறுதலின் நாளினுடைய பொதுவான கருத்தாக நம்ம இந்த இடத்துல எந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம்? நினைவு கூறுதல் நாளில் எல்லாருமே நம்ம வந்தாச்சு. இந்த நாளினுடைய ஒரு பொதுவான கருத்தாக நம்ம எந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம்? மரணத்தை நினைவு கூறுதல், ஈடுபலி, திராட்சரசம், வேறு அப்பம், பாடுகள். ஸோ நிறைய விஷயங்களை குறித்து நம்ம எல்லாமே அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மை நாமே நிதானித்து இந்த பாத்திரத்தில் நம்ம பங்கு பெறதுக்காக எல்லாருமே இந்த நேரத்தில் கூடி நம்ம எல்லாருமே உள்ளே வந்திருக்கோம். போன ராபோஜனத்திலிருந்து நம்ம தேவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ராபோஜனத்திலும் கூடி நாங்கள் இந்த பந்தியை அனுசரிக்கிறதற்கு எங்களுக்கு எது பத்தலை? தகுதி பத்தலை. இன்னொன்று பரிசுத்தம் பத்தலை. நாங்கள் இந்த பந்தியை அனுசரிக்கிறதற்கு எங்களுக்கு தகுதியும் பத்தலை, அதே நேரத்தில் பரிசுத்தமும் பத்தலை. ஏன் இன்னும் நம்மளுக்கு தகுதி தேவைப்படுகிறது? நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கிறதுனால தான் இன்னும் நம்மளுக்கு அந்த ஒரு தகுதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. ஏன் நம்ம இன்னும் பாவிகளாக இருக்கிறோம்? இன்னும் நம்ம பாவம் செய்கிறதுனால தான் இன்னும் நம்ம பாவிகளாக இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நான் பாவம் செய்தேன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம சற்று நேரம் தியானிக்கலாம். இதனுடைய ஆதார வசனமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ இங்கே சொல்லப்பட்ட அந்த விஷயங்களினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 யாருனால உண்டானது? உலகத்தினால் உண்டானது. அதே நேரத்தில் சாத்தானால் உண்டானக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது யாரால் உண்டானது அல்ல? பிதாவினால் உண்டானது அல்ல. இப்போ நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாவே, இந்த பாவத்தினுடைய மூல காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது? இச்சை. ஒரு பாவம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பாவத்தினுடைய மூல காரணமாகவே எதாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இச்சை. அந்த இச்சை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் அந்த பொருளை வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட பணம் பத்தலை. ஸோ அதை கொண்ட சம்பாத்தியமும் என்கிட்ட அதிகமாக இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த பொருள் எனக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது.
உடனே அந்த பொருளை நான் பார்க்குறேன், அதன் மீது எனக்கு ஒரு விதமான ஒரு இச்சை உருவாகிறது. அந்த இச்சையின் நிமித்தமாக அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகிறது? அந்த இடத்துல ஒரு பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிறது. அப்போ பாவத்தினுடைய மூல காரணமாகவே இங்கே எதாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இச்சை தான். ஒரு பொருளை நான் நிச்சயித்தேன், அதை நான் அடைந்தேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த ஒரு விஷயமும் நான் போகுது. அப்போ இந்த பாவத்தினுடைய மூல காரணமாக, இந்த இச்சையினுடைய மூல காரணமாக எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணினுடைய அடிப்படையில் இருந்து வருகிறது தான் இந்த பாவம் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே இங்கே இருக்குது. அப்போது இன்று நாம் இங்கே அனைவரும் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பந்தியில் அனுசரிக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நாம் இங்கே கூடி வந்த நோக்கமே அதுவாகத்தான் இருக்கிறது. இப்போ எல்லோரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாடத்தினுடைய தலைப்பாக எதுவாகத்தான் இருக்கிறது? நான் பாவம் செய்தேன். யாராவது சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. ஸோ நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியாச்சு. இதே மாதிரி வேதத்தில் யார் யாரெல்லாம் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த சூழ்நிலையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் தேவனிடத்தில் சொன்ன மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? தாவீது, வேற எசேக்கியா. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வேதத்தில் யார் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்வோன் முதலாவதாக அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். இப்போ இந்த ஒரு விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ எகிப்திலிருந்து அவங்கள விடுவிச்சு எங்கே கொண்டு போகணும்? கானானுக்கு கொண்டு போகணும். அப்போ அவர்களை பார்வோன் அனுப்புவாரா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு டைம் போயிட்டு மோசையும் ஆரோனும் கேட்குறாங்க. அவங்க விடுறதாவே இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வாதைகளை அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு. அப்படி வாதைகளை கொடுக்கும் போகும்போது ஒவ்வொரு வாதையினுடைய முடிவிலும் இங்கே பார்வோன் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோசைக்கிட்ட கூப்பிட்டு, நான் பாவம் செஞ்சிட்டேன், அதனால் உங்களுடைய தேவனிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்படி வேண்டிக் கொண்டாருன்னா இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வாதைகள் எல்லாமே எங்கள் விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார். இதே மாதிரி எத்தனை தடவை அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவருடைய வாதையினுடைய முடிவில் அவர் அடுத்தடுத்து அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். சொன்ன பார்வோன் அதோடு அதை விட்டாரா? இப்போ என்ன சொன்னார் பார்வோன்? நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்ன பார்வோன் அதோடு அந்த விஷயத்தை அவர் விட்டாரா? மறுபடியும் என்ன சொன்னார் அவர்? நான் பாவம் செய்தேன் தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார்? அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கும் விரோதமாகவும் மறுபடியும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் சொல்கிறாரு. இவர் எதன் நிமித்தம் இவர் இந்த மாதிரி அவர் சொல்கிறார்? தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக மறுபடியும் அந்த இடத்துல பார்வோன் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அங்கே அவர் சொல்கிறார். இப்போ இங்கே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்வோன் இருக்கிறாரா? இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? நம்ம தானா? பக்கத்தில் ஏதாவது திரும்பி பார்க்குறீங்களா? இல்லை சைடில் ஏதாவது பார்க்குறீங்களா? இங்கே தான் சொல்லிட்டாங்க. ஒருவேளை இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாரா? இங்கே தான் பார்த்தோம்னா எங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை ஒன்று எனக்குள் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்குள் இருக்கலாம்.
அப்படி அந்த பார்வோன் இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த பார்வோன் தான் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் வந்து சொன்னார். இப்போ ஒருவேளை நான் பார்வோன் சொன்ன மாதிரி இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து நான் திரும்ப திரும்ப வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பார்வோனுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல வாதை தான் அவருடைய பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, வந்த உடனே தேவனுக்கு முன்பாக அவர் சொல்கிறாரு, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுபடியும் தன்னுடைய இருதயம் மறுபடியும் வந்து கடினமாகிறது. அப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார்? நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அப்போது இங்கே நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்வோன் மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு இருதய கடினம் அடிக்கடி நம்ம வந்து போச்சு அப்படின்னா, இங்கே யார் தான் இருக்கிறாருன்னு அர்த்தம்? நமக்குள் யார் இருக்காருன்னு அர்த்தம்? பார்வோன் வந்து இங்கே நம்மளுக்குள்ளும் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்வோனுக்கு எப்பமெல்லாம் இருதயம் லகுவாகும் போது அவர் அடுத்த விஷயத்தை அவர் என்ன செய்ய போயிருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களை அந்த தேசத்தை விட்டு அனுப்பாமல் அங்கேயே அவர் நிப்பாட்டி வச்சிருந்தார். ஸோ என்னுடைய இருதயம் லகுவாகும் போது நான் போயிட்டு பாவம் செய்கிறதும், என்னுடைய இருதயம் கடினமாகும் போகும்போது அவர்களை போயிட்டு நான் விடாமல் இருக்கிறதும் நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல அவர் வந்து செஞ்சிட்ருக்காரு. அதற்கு அடையாளமாக அப்படியே நம்ம இங்கே நம்மளை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்த உடனே தேவனிடத்தில் போயிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த இவ்வளோ பெரிய ஒரு சோதனையின் நிமித்தமாக என்னுடைய லைஃப்பை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இந்த பாவத்தை வந்து நான் செஞ்சிட்டேன். என்னுடைய பாவத்தை என்னை விட்டு அகற்றுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் வந்து நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா, இப்போ தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, என்னை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிச்சிருந்தார். விடுவித்த உடனே நான் மறுபடியும் எதை செய்ய போயிருந்தேன்? மறுபடியும் உலகத்திற்குள்ளாக போயிட்டு நான் வந்து பாவம் செய்ய போயிருந்தேன். அப்போ எப்பெல்லாம் என்னுடைய இருதய கடினம் அடிக்கடி எனக்குள்ளே வந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, எனக்குள்ளே யார் இருக்காருன்னு அர்த்தம்? பார்வோன் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தமாக இருக்குது. இதே மாதிரி இருதய கடினம் சீஷர்களுக்கும் ஒரு தடவை இருந்துச்சான். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு எம்மாவூர் சீஷர்களுக்கு தன்னை வந்து அந்த இடத்துல வந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் எம்மாவூர் சீஷர்கள் பக்கத்தில் இருக்க சீஷர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே யாருமே வந்து இவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுக்கிறவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு இருதய கடினம் வந்து அதிகமாக இருந்ததுனால அவங்க சொன்ன ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து அவங்க நம்பவே இல்லை. வாசிக்கலாம், மார்க் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அன்று சீஷர்களை அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். இன்று நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக நம்ம சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை தவிர, பார்வோனுக்கு நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற சொன்ன அந்த ஒரு வார்த்தை உணர்வுபூர்வமாக இருந்ததா? இருந்திருந்தா அடுத்த தடவை அவங்க இந்த ஒரு விஷயமே அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் போயிருப்பாங்க. எங்கே போயிருப்பாங்க? கானான் தேசத்துக்கு அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அப்போ பார்வோனுக்கு நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உணர்வுபூர்வமாக இருந்ததான்னு பார்த்தா உணர்வுபூர்வமாக அந்த இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு தேவையே வந்து அவருக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு இமிடியட் ரிலீஃப் தேவை. அந்த ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃப் தேவைக்காக மட்டும்தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இங்கே எல்லாருமே வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த காலப்பகுதியில் பார்வோனை போல நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு முன்பாக சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை உணர்வு பூர்வமாக சொன்னோம்னா தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவார்.
இல்லை பார்வோன் மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா, இமிடியேட் ரிலீஃப்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதே மோட்டிவோடு நம்ம சொன்னோம்னா தேவன் கேட்பாரா அந்த ஒரு விஷயத்தை? கண்டிப்பாக கேட்கவே மாட்டார். அப்போ பார்வோனுடைய முடிவும் எப்படியாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரும் அவரோட உலக ஜனங்களோடும் அவர் அப்படியே வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த இடத்துல இருந்தது. இது ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது, இங்கேயே ஒருத்தர் வந்து நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். இங்கே பீலேயாமும் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். ஸோ மோவாப் ராஜாவாகிய பாலாக் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக பீலேயாமை வந்து அந்த இடத்துல அவர் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அந்த கூலி பண ஆசைக்காக இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வந்து இவர் வந்து ரெடி ஆகிருந்தார். ரெடியாகி சபித்து எல்லா காரியமும் முடிஞ்ச உடனே இவர் மறுபடியும் கழுதையின் மேலே ஏறி அவர் வந்து போயிட்டுருக்கிறார். கழுதையின் மேலே ஏறி போகும்போது 2 சைடும் நல்ல மலை. அந்த மலையில் அப்படியே போகும்போது இந்த கழுதையின் மேலே ஏறி இருக்கிற இந்த பிழையாமல் அப்படியே மலையோட மலையை அப்படியே உரசிக்கிட்டே அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. உடனே பீலேயாம் என்ன பண்ணியிருந்தார், அந்த கழுதையை போயிட்டு அடித்து அதுக்கு திடீர்னு அவர் பேச ஆரம்பிச்சிருந்தார். நீ ஏன் இப்படி இதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவர்கிட்ட அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த உடனே அந்த கழுதை வந்து இவருக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து இவர் மறந்துட்டார். அப்போ தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் பீலேயாமினுடைய கண்களை திறந்தார், அவருடைய மதியினத்தையும் அந்த இடத்துல அவர் வந்து திறந்துட்டார். திறந்த உடனே இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பாவம் செய்தேன். சொன்ன பீலேயாம் திருந்தினாரா? இல்லை அதோட அந்த பரிசுத்தம் அடைந்துட்டாரா? இல்லை. அது எதற்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பண ஆசை வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா தீமைக்கும் வந்து அது வேறாக இருக்குது. பீலேயாம் வந்து இங்கே பண்ணின தப்புக்காக பீலேயாமை வந்து எங்கே வச்சு திட்டிகிட்டு இருக்காரு தேவன். வெளிப்படுத்தினல் விசேஷம் வரைக்கும் வந்து பீலேயாம் செஞ்ச இந்த பண ஆசையினுடைய பாவத்திற்காக அங்கே வரைக்கும் அவரை கொண்டு போய் வந்து அந்த இடத்துல அவர் திட்டிகிட்டே இருக்கார். இப்போ ஒருவேளை இப்போ எனக்குள்ளேயும் பண ஆசை இருக்குமே ஆனால் நானும் யார் தான்? பீலேயாம் தான். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை இடறுவதற்காக அந்த இடறல் கற்களை போட்டது வந்து யார் தான்? அந்த பீலேயாம் தான். ஸோ அப்போ பாலாக் வந்து அந்த இடத்துல இடறதுக்காக ஒரு இடறல் கற்களை வந்து தூக்கி போடும்போது எப்படி என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ஜனங்களை அவர்களிடம் சேர விடுங்கள், சேரணுன்னா தேவன் அவர்களை வந்து சபிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த விஷயம் அப்படியே அந்த இடத்துல நடந்துடும். அப்போ அந்த தேவனுடைய ஜனங்களையே வந்து இடறுவதற்காக வந்து பீலேயாம் வந்து ஒரு இடறல் கற்களை வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி போடுறாரு. இது எதற்கு தீமையாக இருக்குது? எந்த பாவத்துக்கு இது ஆதாரமாக இருக்குது? பண ஆசை. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுனால தேவன் அங்கீகரித்த ஜனங்கள் தான் யார்? இந்த இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கீகரித்த ஜனங்களுக்கு விரோதமாக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடறல் கற்களை வந்து அந்த இடத்துல அவர் வந்து போடுறாரு. வாசிக்கலாம் ஒரு வசனம் கூடிய வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு. ஸோ இப்போ யாரெல்லாம் இப்போ நம்முடைய சத்தியத்துக்குள்ளே எல்லாருமே நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ யாரெல்லாம் நம்ம ஒருத்தங்க இடறுவதற்காக, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இடறுவதற்காக இடறல் கற்களை யாரெல்லாம் போடுறாங்களோ அவர்களுக்குள்ளேயும் யார் இருக்கார்? பீலேயாம் வந்து அந்த இடத்துல இருக்கார். அந்த பீலேயாம் சொன்னார், நான்
பாவம் செய்தேன். அப்போ பிலேயாமினுடைய முடிவும் அந்த இடத்துல எப்படி இருந்தது? சங்கார தூதன் வந்து அவரை வந்து கொன்று போடக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இடத்துல இருந்தது. ஸோ இப்படியாக வந்து பிலேயாமினுடைய ஒரு விஷயம் இருந்தது. அடுத்தது யாரை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோசுவா 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். இப்போ இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆகான். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து, அதாவது அந்த எரிகோ பட்டணத்தினுடைய வெற்றியினுடைய தொடர்பாக இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயு பட்டணத்தை வந்து மேற்கொள்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்க போகிறாங்க. ஆயு பட்டணங்கிறது ஒரு சின்ன பட்டணம் தான். அப்போ யோசுவா அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே ஆயு பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம் தான், நம்ம நிறைய பேர் போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, அதனால் கொஞ்சம் பேர் வந்து நம்ம போனால் மட்டும் போதும், ஈஸியாக அவங்கள முறியடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார். சொன்ன உடனே கொஞ்சம் பேர் போய் அங்கே எல்லாம் ஃபைட் பண்ண போகும்போது யோசுவாக்கு தலைமையில் போன அத்தனை பேரையும் வந்து ஆயு பட்டணத்து ஜனங்களை அடித்து அவங்கள எல்லாத்தையுமே வந்து திரும்ப அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. யோசுவா இதை கண்டு தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, தேவனே நாங்கள் வந்து என்ன தப்பு செஞ்சோம், எங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் கேட்கும் போகும்போது தேவன் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னு, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை உங்களில் ஒருத்தன் வந்து செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவன் சொல்கிறார். அப்போ யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போகும்போது அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கூடி நில்லுங்க, அப்படி நான் யார் மேலே லைட் அடிக்கிறேனோ அவங்க தான் வந்து இந்த பாவத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ மொத்த கோத்திரமும் அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க நிற்கிறாங்க. நிற்கும் போகும்போது இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லுகிற வம்சம் மட்டும் முன்னாடி வாங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த வம்சம் மட்டும் முன்னாடி வந்தாங்க. நான் சொல்கிற குடும்பம் மட்டும் முன்னாடி வாங்க அதிலிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த குடும்பம் மட்டும் வந்தாங்க. நான் சொல்கிற அந்த குடும்பத்திலிருந்து எல்லாருமே தனித்தனியாக எல்லாரும் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தராக வந்து அவங்க நின்னாங்க. கரெக்டாக தேவன் லைட் அடித்தாராம். யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆகான் மேலே. ஸோ அப்போ ஆகான் மேலே லைட் அடித்த உடனே இவர் தான் அந்த பாவத்தை வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம இந்த நினைவு கூறுதலின் நாளில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறதுலையே அதிகமான பாவம் செஞ்சவங்களை இப்போ நான் லைட் அடித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னார்னா யாரை சொல்லுவார்? அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். இங்கே அதிகமாக பாவம் செஞ்சுருக்கிறவங்கள அவங்க என்னென்னலாம் அதிகமாக பாவம் செஞ்சுருக்காங்களோ அந்த பாவங்கள் எல்லாமே இப்போ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் இங்கே கொஞ்சம் நேரம் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி இருந்திருக்கும்? யாருமே இந்த இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம். எல்லாருமே எங்கே போயிடுவோம்? ஓடி ஒளிஞ்சிக்கிடுவோம். ஸோ நீங்கள் செஞ்ச பாவம் கூடி இந்த இடத்துல வராது, நீங்கள் என்னென்னலாம் மறைமுகமாக நினைவில் நினச்ச பாவம் கூடி இந்த இடத்துல வரும்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே யாருமே இங்கே வந்து இருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் ஆகான் என்கிற ஒரு தனி நபர் செய்த தவறால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களே தோற்று ஓடக்கூடிய ஒரு நிலைமை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய சபைக்குள்ளும் நம்முடைய சத்தியத்திற்குள்ளும் நம்ம எல்லாருமே நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே ஒருவர் செய்யக்கூடிய தப்புனால இங்கே ஒருத்தருக்கு மட்டுமா இங்கே கெட்ட பேர்? ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பேராக தான் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. ஒருவர் செய்யக்கூடிய நன்மையால் எல்லாருக்குமே வந்து அந்த நன்மை போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்குது. அப்போ அங்கே எப்படி தனி நபரை வந்து தேவன் வந்து அடையாளப்படுத்தி காமிச்சாரோ அதே மாதிரி தான் இங்கே நம்மளையும் வந்து நாம் செய்யக்கூடிய பாவத்தையும் வந்து தேவன் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே இருக்குது. அப்போ அந்த ஆகானும் சொன்னார், நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆகான் எடுத்துகிட்டு வந்த அந்த பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சால்வை, வெள்ளி, பொண்ணு, நிறைய இது விஷயங்கள்லாம் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே அதை எல்லாருமே வந்து அந்த பொருளை எடுத்து அவங்க தீயிட்டு கொளுத்தி எரிச்சிட்டாங்க.
எரிச்ச உடனே ஆகானையும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கல்லெறிஞ்சு அந்த இடத்துல வந்து கொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்தது. ஆகானுடைய முடிவு வந்து இப்படியாக அந்த இடத்துல முடிஞ்சது. ஸோ அந்த ஆகானும் சொன்னார், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒருத்தர் சொல்கிறார், யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். இப்போ சவுல் என்ன சொல்கிற, சவுளுடைய விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமலேக்கியருக்கு விரோதமாக இவர் வந்து போர் புரிய சொல்கிறாரு. எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாவற்றையும் நீங்கள் சங்காரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. ஆனால் சவுல் மட்டும் என்ன பண்ணியிருந்தார், தனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அவர் அந்த இடத்துல வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்தார். அப்போ அந்த இடத்துலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுலும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அதோட சவுல் அந்த பாவத்தை விட்டாரா? அடுத்தது என்ன பாவம் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? அங்கனம் பார்க்கும் ஸ்திரீகள்கிட்டலாம் போயிட்டு அவர் குறி கேட்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் அந்த இடத்துல வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்தது. அப்போ தேவன் என்ன விதமான ஒரு எச்சரிப்பை அந்த சவுலுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் ராஜ்ய பாரம் எடுபடும், அந்த எடுபட்ட ராஜ்யத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து ஆளுகை செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவருக்கு சொல்கிறார். இப்போ அதே நிலைமை தான் நீ சவுலுக்கு சொன்ன பதில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்கிறாரு. தொடர்ந்து நம்மளுடைய பாவங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு அதுதான். சவுலுக்கு கொடுத்த அதே எச்சரிப்பு தான், உன் ராஜ்ய பாரம் எடுபடும், வேறொருவன் அதிலே வந்து உட்காருவான். இப்போ தேவன் நம்மளை எல்லாருமே இங்கே அழைச்சிருக்க நோக்கமே எதற்காக வேண்டிதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளை ராஜாக்களாக ஆக்குறதுக்கு தான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே இங்கே கூடி வர செய்திருக்கார். அப்படி ராஜாக்களாக எல்லாரும் வந்து உட்காந்துட்டு சவுல் மாதிரி நம்ம தொடர்ந்து இன்னும் பாவங்களை வந்து நம்ம அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக தான் இருக்கும். நம்ம ஞானஸ்தானம் பெற்று வரும்போது நம்மளுடைய அழைப்பையும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுக்கு விதமாக தேவன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய தலையில் வந்து அவருடைய கிரீடத்தை வந்து நம்மள தலையில் வைக்கிறாராம். அப்போ ஒவ்வொரு டைமும் வைக்க போகும்போதும் இதை எப்போ இருந்து வச்சுக்கிட்டே வராராம் தேவன். 1874 இருந்து அவர் வந்து வச்சுட்டே வராரு. நான் எதிர்பார்த்த மகன் இவரா இவங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்காக அவர் வச்சு பார்த்துட்டே வராரு. அந்த கிரீடத்துக்கு வந்து இங்கே யாருமே இன்னும் வந்து தகுதி பெற்ற மாதிரி அந்த இடத்துல இல்லை. அப்போ அவருடைய ராஜ்யபாரத்திற்கு தேவன் நம்மளை எல்லாத்தையுமே இங்கே அழைப்பிச்சு இங்கே எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் தலையிலையும் அதை வைக்கப்பட்டிருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் பாவம் செய்யும் போது தேவன் என்ன பண்ணிடுவார், அதை எடுத்துருவார். அப்படி எடுத்ததுனால தான் இன்னொருத்தருடைய அழைப்பில் நம்ம இங்கே எல்லாருமே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு நம்ம உட்காந்து இப்போ நம்ம சப்ஜெக்ட் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம எங்காலும் உட்காந்துருக்கோம். இந்த அழைப்பு நம்ம பாவத்தின் மூலயமா இன்னும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த அழைப்பில் இன்னும் வேறு யாராவது வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு காலப்பகுதியில் தான் நம்மளும் இருக்கிறோம். அப்போ சவுல் மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனமும் மகிமையும் வந்து நம்ம குறைவில்லாமல் தேவனுக்கு முன்பாக எல்லா விஷயத்துமே நம்ம வந்து செலுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நியாயப்படுத்தி பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நம்ம குற்றப்படுத்தி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்தானத்தை எடுத்து வேறொருத்தரை கொண்டு வந்து உள்ளே உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினுடைய காலப்பகுதியில் இங்கே நம்ம இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தரும் இங்கே பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீமேயி. சீமேயி யார்? சவுல் வீட்டு வேலைக்காரர். ஸோ இந்த சீமேயி வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீது ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை விட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது சீமேயி என்ன பண்ணுறாருன்னா, கல்லை வாரி அடித்து பேலியாளின் மகனே நீ போன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. தாவீது ராஜா தன்னுடைய அரியணையிலிருந்து கீழே இறங்குறாரு. அப்சலோம்
அந்த அரியணை நோக்கி அவர் ஏறி போகிறார். மறுபடியும் அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறும் போகும்போது அப்சலோமினுடைய ராஜ்யபாரம் முடிவடையும் போகும்போது மறுபடியும் தாவீது ராஜா அரியணைக்கு போகும்போது இவர் சீமையை என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பாதத்தில் பணிந்து அந்த இடத்துல அவர் வந்து சரணடைந்தார். அப்போ சொல்கிறார் அபிசாயி என்ன சொல்கிறாருன்னா இவரை வந்து நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அப்போ அதற்கு வந்து தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை அவர் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரை தூசிக்க சொன்னதே யாரு தான்? தேவன் தான். என்னை தூசிக்க சொன்னதே வந்து தேவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார். ஸோ நம்மளுடைய சபைக்குள்ளும் நம்மளுடைய சத்தியத்திற்குள்ளேயும் நமக்கு கொஞ்சம் அவப்பெயர் வந்தானா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணியிருந்தோம்? சும்மா விட்டுருவோமா? அவரை யாராவது நம்மளை பற்றி தப்பாக பேசினா சும்மா விட்டுருவோமா? அதை எப்படி அவர் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி போய் நிறைய விஷயங்களை நம்ம பேசி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த தாவீது மாதிரியான ஒரு குணலட்சணம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அப்போது சீமையை மாதிரி சமயத்திற்கு ஏற்றாறு போல வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அந்த சீமையும் சொல்கிறாராம் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீமையினுடைய மரணம் எப்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாவீது ராஜா என்ன பண்ணியிருந்தாரு, சாலமோன் ராஜாவிட்ட ஒரு என்கவுண்டர் லிஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து உனக்கு ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருன்னு சொல்லிட்டு. அப்போ சீமையை பார்த்து சொல்கிறாராம் என்னைக்கு நீ இந்த எருசலேம் நகரத்தை விட்டு இந்த எல்லையை நீ கடக்கிறையோ அன்னைக்கு வந்து நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார். சொன்ன உடனே வந்து சீமையை வந்து அந்த அவர் என்னைக்கு எல்லையை கடந்து போகிற நேரத்தில் அவர் வந்து அந்த இடத்துல கொண்டு போட்டாங்க. இப்போ நம்ம யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம்? பார்வோன், சவுல், இத்தனை பேரை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். சொன்ன எல்லாருமே வந்து நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற சொன்ன எல்லாருமே உணர்வு பூர்வமாக சொன்னாங்களா? சொன்னவங்களுடைய முடிவும் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற சொன்ன இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னா உணர்வு பூர்வமாக யாருமே இந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை. அப்போ யார் உணர்வு பூர்வமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இதை என்ன இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம சப்ஜெக்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இன்னொருத்தருடைய மனைவியை இவர் வந்து அபகரித்து அந்த கணவனையும் கொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ இதை வந்து தேவனுடைய பார்வைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து யார்கிட்ட உணர்த்துறாரு? தாவீதை உணர்த்தின உடனே தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா உடனே முழங்காற்படி போட்டு தேவனுக்கு முன்பாக அந்த ஜபத்தை வந்து அவர் செய்ய ஆரம்பித்தார். நான் செஞ்ச பாவத்திற்காக தேவன்கிட்ட வந்து அவர் வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து சொன்ன உடனே அந்த தப்பை உணர்த்தின உடனே தேவனுக்கு முன்பாக அவர் முழங்காற்படி போட்டு அவர் ஜபம் பண்ணார். பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு உணர்வாக நம்மளுக்கு வரணும். பார்வோன் மாதிரி ஒரு இமிடியட் ரிலீஃப்காக தேவனிடத்தில் அந்த ஒரு நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல் இங்கே தாவீது ராஜா மாதிரி உணர்வு பூர்வமாக நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து நாம் உணர்வு பூர்வமாக வந்து நம்ம சொல்வேமானால் தேவன் அந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொருத்தர் யார் உணர்வு பூர்வமாக சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இப்போ யார் இவர்? யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத் உணர்வோடு சொன்னாரா? அவரும் வந்து உணர்வோடு தான் சொன்னார். சொன்னவர் அந்த காசை எடுத்துகிட்டு எங்கேயும் அவர் வந்து போகலை. நேராக என்ன பண்ணிட்டார்? தேவாலயத்தில் வீசிட்டு அவரும் வந்து அந்த இடத்துல அவர்
செத்து போயிட்டார். அப்போ இந்த பண ஆசை வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா தீமைக்கும் வந்து ஒரு வேறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ அந்த பண ஆசை எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தினுடைய அடிப்படையில் இப்போ எனக்கு அதிகமாக எனக்கு ஒரு பொருள் மேலே ஆசை வந்து அதை என்னுடைய பணத்தினுடைய தேவைக்கு ஏற்பார் போல் அதை நான் வாங்க முடியலை அப்படின்னா, அடுத்து நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே வந்து திருட்டு தான். ஸோ திருட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் போகக்கூடிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, அந்த திருட்டு எதில் போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொலையில் போய் முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வந்து ஒரு வேறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்குது. இன்றைக்கி நாமும் கூடி அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையின் போது நம்மளுடைய சகோதர சகோதரிகளை வந்து நம்மளுக்குடைய அடிப்படையில் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லினா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது நம்ம காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல நம்மளும் வந்துடுவோம். அங்கே எப்படி யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாரோ, நம்மளும் அதே மாதிரி இங்கே காட்டி கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே வந்துடுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சகோதரருக்கு என் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. அது வந்து இன்னொரு சகோதரருக்கு பிடிக்கல. ஆனால் அந்த அவருக்கு பிடிச்ச சகோதரர் வந்து என்கிட்ட நல்லா வந்து பேசிகிட்டே இருக்கிறார். உடனே எனக்கு பிடிக்காத சகோதரர் அவர்கிட்ட போயிட்டு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட போய் என்ன சொன்னால் மட்டும் போதும், நீங்கள் தெரியாமல் அவர் கூட பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்ப்பாரா? கண்டிப்பாக அவர் வந்து திரும்பி பார்க்கவே மாட்டார். அப்படியே அவர் வந்து போயிருந்தார். அப்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் ஏதாவது இருந்தோம் அப்படின்னா சத்தியத்தினுடைய அடிப்படையில் சுட்டி காட்டலாமே ஒழிய, ஸோ இந்த மாதிரி தேவையான ஒரு விஷயங்களை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த யூதாசும் சொல்லாராம், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, யார் அவர்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இது எங்கே நடந்த ஒரு விஷயமா இருக்குது? கெட்ட குமாரனுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த அங்கே ஒரு பேரபிளாக அந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இதனுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இணைதாக இருக்கிறதுனால இதையும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த இளைய குமாரன் வந்து என்ன பண்ணுறாரு, தகப்பன்கிட்ட இருந்து தன்னுடைய சொத்துக்களை முழுவதுமாக வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செலவழித்து இப்போ அவர் எந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டார், பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தவிடு கூடி அவருக்கு வந்து கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அந்த இடத்துல அவர் போயிட்டார். அப்படி போன அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை நோக்கி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாசிக்கலாங்க சார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதுங்க சார். ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த உணர்வு அப்படிங்கிறது அந்த இளைய குமாரனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தகப்பனே, மகன்கிற ஒரு உரிமையில் நான் இனிமேல் உங்கள்கிட்ட நான் வரமாட்டேன். இங்கே எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூடி எனக்கு இங்கே வழியே இல்லை. அதனால் உங்கள்கிட்ட எத்தனையோ பேர்கள் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அத்தனை பேர்களிலும் என்னை ஒருவனாக நீர் வந்து என்ன மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த உணர்வோடு அவர் வந்து அங்கே வந்து நிற்கிறார். ரொம்ப பசி அவருக்கு. அந்த மாதிரி உணர்வோட இந்த நாளில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இன்னைக்கு நம்மளுக்கும் வந்து ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வாக இருக்குது. பிதாவாகிய தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒரு தகுதியுமே எங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. உம்முடைய மகன் என்று சொல்கிற ஒரு உரிமையில் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கலை. ஆதலால் நாங்கள் வருடம் முழுவதும் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்பாக, அனைத்தும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாங்கள் செய்த பாவங்களால் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் தரமும் நாங்கள் சிலுவையில் அறைய வச்சிருக்கிறோம். எங்களுடைய எத்தனையோ பாவங்கள், எங்களுடைய எத்தனையோ துரோகங்கள், எங்களுடைய எத்தனையோ மீறுதல்கள்
எங்களுடைய எத்தனையோ அக்கிரமங்கள் எல்லாமே உமக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய குமாரன் என்று சொல்லுகிற ஒரு உரிமையில் நாங்கள் இந்த இடத்துல வரவே இல்லை. உம்முடைய நேச குமாரனுடைய அந்த விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் இந்த உலகத்திற்கு நீர் கொடுத்த அந்த ஈடுபலியை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பாவத்தினுடைய கரைகள் எல்லாமே மிக பயங்கரமாக இருக்கிறது. இந்த கரைகளை அகற்றுவதற்கு உம்முடைய நேசகுமாரனுடைய இரத்தத்தை நாங்கள் எல்லாரும் இங்கே பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எல்லாரும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்திருக்கிற எங்கள் எல்லாத்தையுமே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்த அந்த பாவங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கறதற்காக எல்லாருமே இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிற நோக்கமே அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே தான். நம்ம கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய பாடுகள் நிறைய விஷயங்களை நம்ம காலையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி அவர் பட்ட பாடுகள் எல்லாமே யாருக்காக மட்டும்தான்? நம்மளுக்காக மட்டும்தான். நம்மளுடைய பாவங்களுக்காக மட்டுமே தான் அவர் மரிச்சிருக்கார். அந்த ஒரு உணர்வு இளையகுமாரனுக்கு இருந்ததுனால தான் அவருடைய தகம்பட்ட திரும்ப அவர் கேட்டார். மகன்கிற உரிமையில் வரல, ஒரு வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நாங்கள் உம்முடைய குமாரர்கள் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். அப்படி சொல்லி வரும்போது எங்களுடைய பாவங்கள் எல்லாமே உமக்கு முன்பாக எல்லாமே எங்களுக்கு தடைகளாக உம்முடைய பாதங்களுக்கு முன்பாக இருக்கிறது தகப்பனே. அந்த பாவங்களை அகற்றுவதற்கு உம்முடைய நேசகுமாரனுடைய அந்த விலை மதிக்க முடியாத இரத்தமும் சரீரத்தையும் எங்களுக்காக தந்திருக்கிறார் தகப்பனே சிலுவையில். அதனால் எங்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக இப்போ எல்லாரும் அதே மாதிரியான ஒரு மனநிலைமையோடு நம்ம இங்கே அந்த ஒரு உணர்வோடு நம்ம இங்கே வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா தேவன் என்ன பண்ணார்? அந்த தகப்பன் என்ன பண்ணார்? அங்கே தன்னோட கூட இருந்த குமாரனுக்கு செய்ததை காட்டிலும் இந்த இளைய குமாரனுக்கு செய்த விஷயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சான். அங்கே சுற்றி இருந்த ஜனங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, என்னுடைய மகன் திரும்ப வந்துட்டான் பாருங்க, திரும்ப வந்த இந்த மகனுக்காக கொளுத்த கன்றுகள் அடிங்க, விலையுயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாங்க, எல்லாரும் இந்த ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் களி கூறுங்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு களி கூறுங்களை அந்த இடத்துல அவர் செஞ்சார். இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு மனநிலைமையோடு நம்ம நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப உணர்வுபூர்வமாக நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த இளைய குமாரனுக்கு செய்த அதே மகிமையை இன்றைக்கி யாரும் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நமக்கும் சித்தமுள்ளவராக அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ நம்மளுடைய லைஃப்பில் அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய லைஃப்பில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. வந்துட்டு இருக்குதுங்களா? காலையிலேருந்து வந்துச்சா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிரச்சனை தான். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? தூக்கம். நம்ம தூக்கம் தான் நம்மளுக்கு இதிலே பெரிய பிரச்சனை. காலையில் எந்திக்கிறதுக்கும் நம்மளுக்கு தூக்கம் தான் பிரச்சனை, உட்கார்றதுக்கும் தூக்கம் தான் பிரச்சனை, ட்ராவல்லையும் நம்மளுக்கு தூக்கம் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகளோட நம்ம எல்லாருமே நம்ம நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அடிக்கடி நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி மேற்கொள்ளலாம் பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்குள்ள யார் இருக்கிறாங்க? எனக்குள்ள யார் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா நான் ஏன் அப்படி இருக்க போகிறேன்? நமக்குள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பார்வோன், ரெண்டாவது பிலேயாம், மூணாவது சவுல், நாலாவது ஆகான், அஞ்சாவது சீமை. ஸோ இவர்கள் எல்லாருமே என்னுடைய சரீரத்துக்குள்ளே எங்கெங்கேயோ அவங்க ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய பிரச்சனைக்கே இப்போ யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் தான். என்னுடைய பிரச்சனையை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு மூலையில்
பார்வோன் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நான் தேடி 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 ஒவ்வொருத்தரையாக நான் கொண்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வருமா? கண்டிப்பாக வரவே வராது. அப்போது எனக்கு உண்டான பார்வோன் எனக்குள்ளே இருந்தார் அப்படின்னா, அந்த நான் பாவம் ஒரு உணர்வுபூர்வமாக நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் என்னை நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தேவன் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார். அப்போ பிலேயாமுக்குள்ளே இருந்த அந்த பண ஆசை எனக்குள்ளேயும் இருக்குமே, ஆனால் நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொன்னால் கூட தேவன் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவே மாட்டார். அப்போது நமக்குள்ளே இருக்கிற இந்த 5 கேரக்டரையும் தேடி தேடி நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா தேவன் இந்த விஷயத்திலிருந்து நம்ம தப்புவிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக அந்த இடத்துல இருக்கிறார். இந்த 5 பேருடைய மரணமும் சாதாரணமாக இருந்ததா? ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த இடத்துல இருந்தார். அதே நேரத்தில் தாவீதும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாவீதும் சொல்கிறார். சொன்ன தாவீதும் என்ன சொல்கிறாருன்னா, தாவீது எப்படி சொல்கிறார்? ரொம்ப உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் அவர் செஞ்ச பாவத்தை உணர்த்தின உடனே தேவனிடத்தில் போயிட்டு அந்த இடத்துல அவர் சரணடைந்துட்டார். அப்படி சரணடைந்ததுனால தான் தேவன் தாவீதை நோக்கி என்ன சொன்னார்? என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட அவர்கிட்ட அப்படியே சேர்த்துக்கிட்டார். இன்றும் நாம் எல்லோரும் நம்மளும் இந்த இடத்துல இருக்கிறோம். நாம் போன ராப்போஜனத்தில் இருந்து இந்த ராப்போஜனம் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய எண்ணங்கள், இவைகள் எல்லாம் யாருக்கு முன்பாகத்தான் இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கே எல்லாருமே எதற்காக வந்திருக்கிறோம்? நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்ன? நான் பாவம். நம்ம இங்கே எல்லாரும் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இன்றைய நிலைமை நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இங்கே பாவம் செஞ்சதுனால தான் இங்கே எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த கடைசி ஒரு நிமிஷத்தில் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்சோனை போல நம்மளுக்கு ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க தேவனே. இந்த மொத்த அமலேக்கியர்களையும் இந்த 2 தூணால் மொத்த பேரையும் நான் இந்த இடத்துல அழிச்சு போட்டுருதேன் அப்படின்னு சொல்லி சிம்சோன் எப்படி தேவனிடத்தில் ஒரு சான்ஸ் கேட்டாரோ அந்த சான்ஸை தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே கேட்க வந்திருக்கோம். தேவனே, என்னுடைய பலியின் ஜீவியத்தில் இன்னும் நான் அதிகமாக தொடர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என்னுடைய பாவங்கள், என்னுடைய கரைகள் எல்லாமே எனக்கு மேலாக ரொம்ப அதிகமாக இருக்குது. இவைகள்டிருந்து என்னுடைய அடுத்த வருஷத்தை, என்னுடைய கணக்கை துவங்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த இடத்துல அவர் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி எல்லாரும் நம்ம இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மரம் நல்ல கனி கொடுக்கும்னு தேவன் ஒரு தோட்டத்தில் நட்டு வச்சிருக்கிறாரு. அந்த நட்டு வச்ச அந்த மரங்கள் எல்லாமே, சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாமே நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக அங்கே இருக்குது. அப்போ ஒரே ஒரு மரம் மட்டும் அந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, நல்ல கனி கொடுக்காத ஒரு மரமாக அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. எப்போ இந்த மரம் நல்ல கனி கொடுக்கும் என்று தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமையாக தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த இடத்துல நம்ம இங்கே இருக்கிறோம். அப்போ தேவன் அந்த தோட்டத்தை ஒவ்வொரு வருடமும் அவர் பார்த்துட்ருக்கிறாரு. அந்த தோட்டத்தில் இருக்கிற மற்ற மரங்கள் எல்லாம் நல்ல கனி கொடுக்குது. ஒரே ஒரு மரம் மட்டும் எப்படி இருக்குதா? நல்ல கனி கொடுக்கவே இல்லையா? அப்போ உடனே அந்த தோட்டத்துக்காரரை கூப்பிட்டு, ஏன் இந்த மரம் கனி கொடுக்கவே இல்லை, உடனே இந்த மரத்தை என்ன போட்டுருங்க, வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்குது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, 3 வருடமாக நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், இந்த மரத்துலேருந்து ஒரு கனியுமே இந்த இடத்துல வரவே இல்லை. அதனால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நேரடியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மரத்தை வெட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, இந்த மரம் கனியும் தரலை, அதே நேரத்தில் நிலத்தையும் ஃபுல்லாக அபகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அபகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மரம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தையே வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். உடனே அந்த தோட்டத்துக்காரர் சொல்கிறாராம்,
பிதாவாகிய தேவனே, இந்த ஒரு வருடம் மட்டும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. இந்த ஒரு சான்ஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மரத்தை சுற்றி நல்லா வெட்டி இதற்கு தேவையான எருக்கள், அப்புறம் இதற்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சுதல் நேரங்கள் எல்லாம் இதுக்கு நல்லா கொடுத்து அடுத்த வருடம் இந்த மரத்திற்கு நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக எப்படியாவது நான் உருவாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்காரர் சொன்ன உடனே சரி ஓகே நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிருந்தார். அதே மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் இன்றைக்கி நம்மளும் இங்கே இருக்கிறோம். நம்மளும் கனி கொடுப்போம் என்று தேவன் எத்தனை வருடமாக நம்மள்கிட்ட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம பேப்டிசம் எடுத்த நாள்லேருந்து நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறார்? தேவன் வெட்ட போகிறார். வெட்டிடலாமா? யார் விடமாட்டுக்காரு? கிறிஸ்து விடமாட்டுக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு நாளில் பிதாவாகிய தகப்பனே, இந்த ஒரு வருடம் என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த ஒரு வருடம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மரத்தை எல்லாத்தையும் நான் கூட்டி சேர்த்து இதற்கு தேவையான தண்ணீர்களை பாய்ச்சி இதுக்கு தேவையான உரங்களை நான் கொடுத்து அடுத்த வருடத்திற்குள்ளாக இந்த மரத்திலிருந்து ஒரு நல்ல கனி கொடுக்க நான் வச்சிருந்தேன் தேவனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மத்தியில் இங்கே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பலியின் ஜீவியத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய சிலுவையில் தன்னுடைய சரீரம், தன்னுடைய ரத்தம் எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல அவர் இழந்து போகக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்கிறார். நமக்காக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர் செய்கிறார். அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம சொல்லலாமா? நம்ம என்ன சொல்லலாம்? நான் பாவம் செய்தேன் என்று சொல்லலாமா? யாருடைய மனதெல்லாம் யார் பார்வோன் இருந்து சொல்கிறாரு? இல்லை யாருடைய மனதெல்லாம் யார் தாவீது இருந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை நிதானித்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே பார்க்கணும். தாவீது போல உணர்வு பூர்வமாக நம்ம சொன்னோம் அப்படின்னா தேவன் நம்மளுடைய பாவத்தை கண்டிப்பாக நம்மள்கிட்ட இங்கே மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அப்போது தேவனிடத்தில் இந்த ஒரு நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக கேட்டோம் அப்படின்னா தேவன் சொன்ன அந்த ஒரு வசனம் தான், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லக்கூட இனிமேல் இந்த பாவங்களை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது உணர்வுள்ள இருதயத்தோடு தொடர்ந்து நம்ம இருப்போமே ஆனால் தேவன் நம்மளை சந்திக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாம் இவைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.